வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். கூகா செல்வத்தை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கும் கழகத்தினருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். நந்தனத்தில் 47வது சென்னை புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சமூக வலைதளங்களில் யாரையும் அநாகரிகமாகவும் அவதூறாகவும் விமர்சிக்க கூடாது. நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுரை. சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மேல்முறையீடு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். கூகா செல்வத்தை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கும் கழகத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் வெள்ளந்தியான உள்ளத்திற்கு சொந்தக்காரரான கூகா செல்வம் மறைந்தார் என்ற செய்தி இடியாய் வந்திறங்கியது என்றும் புன்சிரிப்பும் வாஞ்சையும் குழைய பேசும் அவரது பேச்சை இனி கேட்க முடியாது என்று எண்ணும் போது நெஞ்சம் விம்முகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தலைவர் கலைஞரின் அன்பு தம்பிகளில் ஒருவராக கூகா செல்வம் விளங்கினார் எனவும் அதனால் முதலே என் மீது தனிப்பட்ட முறையில் மிகுந்த அன்பை செலுத்தி வந்தவர் கூகா செல்வம் எனவும் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் மக்கள் பணியாற்றினார் எனவும் கூகா செல்வம் மறைவு என்பது அவரது குடும்பத்திற்கும் கழகத்திற்கும் மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் எனக்கும் பேரிழப்பாகும் என்றும் என்னை நானே தேற்றிக்கொண்டு அவரை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கும் கழகத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நந்தனம் YMCA உடற்கல்வியியல் கல்லூரியில் 47வது சென்னை புத்தக கண்காட்சியை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் நந்தனம் YMCA உடற்கல்வியியல் கல்லூரியில் 47வது புத்தக காட்சி இன்று முதல் தொடங்கியது. புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி பொற்கிழி விருது மற்றும் பாப்பாசி விருதுகளையும் வழங்கி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விழா பேருரையாற்றினார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சென்னை YMCA மைதானத்தில் இன்று முதல் வரும் ஜனவரி 21ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளது. சமூக வலைதளங்களில் யாரையும் அநாகரிகமாகவும் அவதூறாகவும் விமர்சிக்க கூடாது என்று நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுரை வழங்கினார். சென்னையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினருடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். மக்களவை தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி, தொகுதி பங்கீடு, தேர்தல் வியூகம் உள்ளிட்டவை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் மக்களை சமூக வலைதளங்கள் மூலம் சென்றடைவது குறித்து தகவல் தொழில்நுட்ப பிரிவினருடன் எடப்பாடி பழனிசாமி இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின் போது சமூக வலைதளங்களில் யாரையும் அநாகரிகமாகவும் அவதூறாகவும் விமர்சிக்க கூடாது என்று நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுரை வழங்கினார். மேலும் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி இனி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த சிறை தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மேல்முறையீடு செய்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 1,72,00,000 சொத்து குவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 50 லட்சம் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் அபராத தொகையை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் 30 நாட்களுக்குள் சரணடையாவிட்டால் தண்டனையை அனுபவிக்க செய்வதற்கான நடைமுறைகளை விழுப்புரம் நீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மேல்முறையீடு செய்துள்ளார். அந்த மனுவில் தண்டனையை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் தண்டனையை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் பொன்முடி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என தெரிகிறது. பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது
தமிழ்நாட்டில் JN1 கொரோனாவால் 30 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 15 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள் என்றும் மற்ற மாவட்டங்களில் 15 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட அனைவரையும் மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள், இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்றும் புதிய கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்கள் 4 நாட்களிலேயே குணமாகி விடுகின்றனர் என்றும் தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என்ற அவர் யாரும் பதற்றம் அடைய வேண்டாம் என்று கூறினார். நேற்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு 15. நேற்றுக்கு சென்னையில் மட்டும் அதில் 10, மீதி ஒரு 15. நம்ம முதலே சொல்லியிருக்கிறோம், காய்ச்சல் பாதிப்பு இருந்தால் கிளஸ்டர் ஏரியாவிலிருந்து சாம்பிள் எடுத்து RT-PCR பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம். இது மாதிரி கிளஸ்டர் எங்கேயும் உருவாகலை. இப்போ இந்த 15ங்கிறது ஓவரால் தமிழ்நாடு, 10 மட்டும் சென்னை. இப்போ இந்த 10, 15ங்கிறது ஏற்கனவே சிங்கிள் டிஜிட்டில் கடந்த 3 வருஷமாகவே வந்துன்னா இருக்கு. இந்த பாதிப்பு இல்லாத ஒரு கொரோனா, ஒரு மிதமான தொற்று இது JN1ங்கிறது. ஒரு காய்ச்சல், சளி இந்த மாதிரியான உபாதைகளோட ஒரு 3-4 நாளில் சரியாயிடுது. இருந்தாலும் கூட மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், சிறு குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், இணை நோய் உள்ளவர்கள், சிறுநீரக நோய், அது மாதிரி கார்டியாலஜி, அந்த இதய நோய், இந்த மாதிரி இருக்கிறவங்க பொதுவெளிகளுக்கு போகும்போது முகக்கவசத்தை அணிந்து செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். பொங்கல் தொகுப்புடன் ரொக்கம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று டெல்லி செல்கிறார். டெல்லி செல்லும் அமைச்சர் உதயநிதி பிரதமர் மோடியை நாளை சந்திக்கிறார். அப்போது தமிழகத்தில் நடைபெறவுள்ள கேலோ இந்தியா போட்டிக்கான நிறைவு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பிதழை வழங்க உள்ளார். மேலும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரையும் சந்தித்து போட்டிக்கான அழைப்பிதழை வழங்குகிறார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கேலோ இந்தியா போட்டிக்கான நிறைவு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பிதழை வழங்க பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாகவும் இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிவாரண நிதி பெறுவது குறித்து கோரிக்கை வைக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத்தொகை வழங்குவது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என கூறினார். நான் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு அரசு சார்பில் வலியுறுத்துவீங்களா? கண்டிப்பா கேட்பேன். ஆனா நான் போறது மெயின் இந்த கேலோ இந்தியாக்காக அந்த அழைப்பிதழ் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா அதையும் நான் வலியுறுத்தி கேட்பேன். அழைப்பிதழ் கொடுக்க போறேன். அது கலந்துக்கிறதும் அவருடைய விருப்பம். தாம்பரம் பல்லாவரத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைத்தார். சென்னை அடுத்த பல்லாவரம் தனியார் மண்டபத்திலும் தாம்பரம் அம்பேத்கர் மண்டபத்திலும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இதில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் E கருணாநிதி மற்றும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பு, ஆதார் அட்டை பெறுதல், குடும்ப அட்டை, வீட்டு வரி உள்ளிட்டவை குறித்து மனுக்கள் பெறப்பட்டன. இதில் தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ், மண்டல குழு தலைவர்கள் ஜோசப், அண்ணாதுரை உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர், பல்லாவரம் மற்றும் தாம்பரத்தில் மக்களுடன் முதல்வர் என்ற தலைப்பில் மக்களிடம் பெறப்படும் மனுக்கள் உடனடியாக தீர்வு காணப்படும் எனவும் விடுமுறை நாட்களில் இப்பணியினை செய்வது குறித்து முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்படும் என கூறினர். இதுல இருக்கிற எல்லா திட்டங்களும் காலையில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ளிகேஷன் பல்லாவரத்திலையும் தாம்பரத்திலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாம் உடனடியா அதெல்லாம் பார்த்து எது எது கொடுக்க முடியுமோ உடனே இன்னைக்கு ஈவினிங்குள்ள கொடுத்துருவாங்க. ஜென்ரலா முடியாத 30 நாள் உள்ள கொடுத்தாங்கங்கிறது அரசாங்கத்தினுடைய முடிவு. அதுபடி அதான் முதல்வருடைய திட்டம். அதான் இந்த திட்டத்தின்படி அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. எல்லா இடத்துலயும் அப்பப்போ பீரியாடிக்கலா இது நடந்துட்டு இருந்தோம் இல்லையா? அது இப்பதான் ஆரம்பம். இப்பதான் நம்ம இதுல இப்பதான் ஆரம்பம், தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் யாரு விடுமுறை நாள்ல நடத்த சொல்லி நாங்க மினிஸ்டரும் நானும் கேட்டிருக்கோம். அது நிச்சயமா செய்வாங்க. ஓகே, தேங்க்யூ. சென்னை தரமணியில் பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த ஷேர் ஆட்டோ சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சென்னை தரமணியில் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ஷேர் ஆட்டோ ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஆட்டோ சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பயணித்த 7 சிறுவர்களுக்கு காயமடைந்தனர்.
அதில் ஒரு பள்ளி மாணவிக்கு கால் முறிவும் மற்றொரு மாணவனுக்கு தலையில் காயமும் ஏற்பட்டது. அப்போது சாலையில் சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் ஷேர் ஆட்டோவில் சிக்கியிருந்த மாணவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தரமணி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புயல் மழை பேரிடர் இழப்புகளால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியை தமிழக அரசுக்கு மத்திய அரசு உடனடியாக வழங்கிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவன் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், தமிழ்நாட்டிலிருந்து அதிகப்படியான வரியை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளோடு கலந்து பேசி அவர்களுடைய ஒத்த கருத்தோடு போராட்டம் நடத்தப்படும் என்றார். அதாங்க வரலாறு காணாத நிதி எப்ப கொடுத்தாருங்கிறதுக்கான பட்டிமன்றம் வேணா நடத்துவோம். நான் என்ன கேட்கிறேன், இந்த 5 வருஷத்துல 17 இருந்து 22 வரைக்கும் இந்த அதிமுக ஆட்சி காலத்துல உட்பட 1,23,000 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்டிருக்கிறோம். நீங்க வெறும் 5,000 லட்சம் கோடி தான் கொடுத்திருக்கீங்க. நாங்க அதிமுக திமுக அரசு கேட்டதுல 4.5% கூட கொடுக்கல. அப்புறம் எங்க நீங்க அதிகமா கொடுத்தோம் எதை வச்சு சொல்றீங்க? சும்மா எதையாவது கதை வரலாறு காணா நீங்க கொடுத்திருக்கீங்க. எங்க கொடுத்திருக்கீங்க? அதிமுக அரசு கேட்டது திமுக அரசு கேட்டது 1,25,000 கோடி. நீங்க கொடுத்தது வெறும் 5,000 கோடி, 4% கூட கொடுக்கல. அப்புறம் நாங்க வரலாற்று இல்லாத கொடுத்தோம்னு சொல்லலாம். யாரை ஏமாத்துறதுக்கு? அவர் என்ன நினைச்சுக்காருன்னா, எழுத்தாளர் இருக்கிற மக்கள் பூரா விவரமே தெரியாதுங்க, அவர் தான் பெரிய மேதாவி நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த கேள்வியெல்லாம் அவர்கிட்ட எழுத்து கேட்கிற முறை வந்தா பதில் சொல்ல முடியுமா? அவரு பாராளுமன்றத்தில் இதெல்லாம் கேட்பாங்கன்னா தான் அவர் எல்லாரையும் வெளியேற்றி விட்டாரு. ஆகவே இது பச்சையான உண்மைக்கு மாறான ஒரு வரலாற்று மிகப்பெரிய பொய்யை பிரதமர் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 1000 பேருக்கு நடிகர் பிரசாந்த் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நடிகர் பிரசாந்த் சார்பில் தூத்துக்குடி தனியார் மகாலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் பிரசாந்த் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட 1000 பேருக்கு அரிசி, உடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து உதவி செய்வது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், நமது நாடு மிகப்பெரிய நாடு, அடுத்த பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக குளங்களை முறையாக தூர்வார வேண்டும் என அவர் கூறினார். நிறைய பேர் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில இருந்து நிறைய கண்டினியூஸ்ல யாருல என்ன உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற நிர்வாகம் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க என்ன முடியுமோ, யாரால என்ன முடியுமோ, மெயினா நான் கேள்விப்பட்டு பார்த்ததுல போலீஸும் இருக்கணும், சரி, அதுக்கு மாதிரி இந்த கவர்மெண்ட் நிர்வாகிகளும் எல்லாருமே மழையா இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும், அவங்க அவங்க வீடை காப்பாற்றுறதோட மக்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குளங்கள் உடைக்கப்பட போய் தான் நிறைய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. குளங்கள் தூர்வாரதுக்கு அரசு இல்ல பண்ணணும். அதாவது இப்போ எவ்வளவு பண்ணாலும் தகாதுங்க. அது ஓப்பனா சொல்றேன்னா பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம நாடு ரொம்ப பெரிய நாடு இல்லைங்களா, எவ்வளவு பண்ணாலும் தகாது. பட் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஒரு தடவை ஏதோ நடக்கும் போது அதுல இருந்து நம்ம கத்துப்போம் இல்லையா. எல்லாமே எல்லாரும் தெரியாது, ஏதோ நடந்தா அதுல கத்துப்போம். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நடக்காம இருக்குது என்னென்ன பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணுவாங்க. விஜயகாந்துக்கு மணிமண்டபம் அமைப்பது குறித்து அவரது குடும்பத்தினருடன் ஆலோசனை செய்யப்போவதாக நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவின் போது சமத்துவ மக்கள் கட்சி தலைவரும் நடிகருமான சரத்குமார் வெளிநாட்டில் இருந்ததால் சமூக வலைதளத்தில் இரங்கல் தெரிவித்தார். இந்நிலையில் சென்னை திரும்பிய அவர் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கேப்டன் விஜயகாந்தின் மறைவுக்கு நடிகர் வடிவேலு மற்றும் பல நடிகர்கள் வராமல் இருந்தது அவர்களுடைய விருப்பம் என்று தெரிவித்தார். மேலும் கேப்டன் விஜயகாந்தின் மணிமண்டபம் குறித்து அவரது இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவரது குடும்பத்தினரிடம் ஆலோசனைகளை செய்ய போவதாக கூறினார். அவங்க குடும்பத்தாரை நான் போய் சந்திக்க இருக்கிறேன். இப்ப திருமதி பிரேமநாத் அவர்களை வீட்டில் சந்தித்து மகன்களை நேரில் சந்திக்க இருக்கின்றேன். சந்திக்கும் போது அவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய பெயரும் புகழும் சிறப்பாக இருப்பதற்கான முயற்சிகள் நானும் பங்கு. முக்கிய அடையாளம் கொடுத்ததே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவரோட மரணத்தப்போ முக்கியமான நிர்வாகிகள் யாருமே வரலங்கிறது அது எப்படி சார் பாக்குறீங்க? அதான் மீண்டும் அதே தான் பதில். என்னுடைய வடிவேலுக்கு நீங்க கேட்ட பதில் தான். இப்போதும் வராதவங்களை பற்றி இன்று பேசுகின்ற தருணம் அல்ல.
ஒரு நல்ல மனிதர் இருந்திருக்கிறார். அந்த நல்ல மனிதரின் ஆசி அவர்களுக்கும் கிடைக்கட்டும். சைதாப்பேட்டை அன்னை வேளாங்கண்ணி கல்வி குழுமங்களின் சார்பில் வெற்றி பாதை 2024 எனும் வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. சைதாப்பேட்டையில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி கல்வி குழுமங்களின் சார்பில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்காக வெற்றி பாதை 2024 எனும் வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் டாக்டர் வே இறையன்பு கலந்து கொண்டு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை எடுத்துக் கூறினார். இதில் தனியார் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். குன்றத்தூரில் குடிபோதையில் அலப்பறை செய்த இளைஞர் மீது போலீசார் தன் பூட்ஸ் காலால் ஏறி நின்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குன்றத்தூர் அடுத்த குழாய் தெரு பகுதியில் குடிபோதையில் இளைஞர் ஒருவர் அந்த பகுதி மக்களிடையே தகராறில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அந்த நபரை சரமாரியாக தாக்கி அவரது கை கால்களை கட்டி போட்டனர். இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த நபரை தாக்கி தனது பூட்ஸ் அணிந்த கால்களால் அந்த நபரின் கை கால்கள் மீது நீண்ட நேரம் ஏறி நின்றார். பின்னர் அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் 2 பேர் கீழே கிடந்த மணிப்பரிசினை போக்குவரத்து காவல்துறையிடம் ஒப்படைத்த செயல் காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்தது. காஞ்சிபுரம் அடுத்த கீழம்பி பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் மற்றும் பிரேம்குமார் இருவரும் பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வருகின்றனர். வழக்கம் போல் பள்ளிக்கு செல்லும் வழியில் மணி பர்ஸ் ஒன்று கிடைத்துள்ளது. இதையடுத்து மணி பர்ஸை இரு மாணவர்களும் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவல் துணை ஆய்வாளர் ராஜுவிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து போக்குவரத்து காவல் துணை ஆய்வாளர் அந்த பர்சினை ஆய்வு செய்து அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்தார். மேலும் பள்ளி மாணவர்களின் இந்த செயலை காவல்துறை மட்டுமல்லாது அங்கிருந்த பொதுமக்கள், பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் மாணவர்களை வெகுவாக பாராட்டினர். தேனியில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியைச் சேர்ந்த கவிநாத் என்பவர் கிராம நிர்வாக அலுவலக பகுதியில் எழுத்து பணிகள் செய்து வந்தார். இந்நிலையில் கவிநாத் இருசக்கர வாகனத்தில் தேனி நோக்கி செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு பின்னால் வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாமல்லபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் அகில இந்திய தொழிற்சங்கம் மாவட்ட குழு சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் அகில இந்திய தொழிற்சங்கம் மாவட்ட குழு சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட பொதுச் செயலாளர் ஜஹாங்கீர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை செயல்பாடுகள் குறித்து கடுமையாக விமர்சித்தார். கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ஜெகதீசன், தேசிய துணைத் தலைவர் சுப்பராயன், தேசிய செயலாளர் மூர்த்தி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். களிக்கம்பட்டியில் 183வது ஆண்டு கோடி அற்புத புனித புதுவை அந்தோணியாரின் மின் அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட களிக்கம்பட்டி ஊராட்சியில் கோடி அற்புத புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. இதில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இரவு மின் அலங்கார தேர்பவனி நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டும் தேவாலயத்தில் பங்கு தந்தை மற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் தலைமையில் திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. திருப்பலியை தொடர்ந்து வானவேடிக்கை, கொட்டுமுரசு ஒலிக்க கோடி அற்புத புனித புதுவை அந்தோணியாரின் மின் அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நிலக்கோட்டையில் தீயணைப்பு துறையினரால் தொழிற்சாலை பணியாளர்களுக்கு தனிநபர் அடிப்படை பயிற்சி அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் அலுவலகத்தில் நிலைய அலுவலர் விவேகானந்தன் தலைமையில் நிலக்கோட்டை சுற்றியுள்ள 5க்கும் மேற்பட்ட தனியார் தொழிற்சாலைகளில் இருந்து பணிபுரியும் 30க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு தனிநபர் தீயணைப்பு அடிப்படை பயிற்சிகள் 10 நாட்கள் நடைபெற்றது. இந்த பயிற்சியில் தொழிற்சாலை மற்றும் வீடுகள் உள்ளிட்ட பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டால் தீயை எப்படி அணைப்பது உட்பட பல அடிப்படை பயிற்சிகளை அலுவலர் பாஸ்கரன் அளித்தார். இதனைத் தொடர்ந்து இறுதி நாளன்று தீயணைப்புத்துறை மாவட்ட அலுவலர் வெங்கட்ரமணன் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கினார். சென்னையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர்.
சென்னை மதுரவாயல் பகுதியை சேர்ந்த ஹரிபிரசாத் என்பவர் தனியார் கல்லூரியில் பார்மசி 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் சூரத்தில் இருந்து ஆன்லைன் மூலம் போதை மாத்திரை ஊசிகளை ஆர்டர் செய்து சென்னையில் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் இவரது நண்பர் ஒருவர் தலை வலிப்பதாக கூறிய நிலையில் தன்னிடம் மருந்து இருப்பதாக கூறி அவரை வீட்டிற்கு அழைத்து சென்று போதை மாத்திரையை கரைத்து ஊசி மூலம் செலுத்தியுள்ளார். இதனால் அவருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் இதுகுறித்து மதுரவாயல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஹரிபிரசாத்தை கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 200 போதை மாத்திரைகள் மற்றும் 8 போதை ஊசிகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை விழாவில் வண்ண விளக்குகளால் தாஜ்மஹால் போல் ஜொலித்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை பொதுமக்கள் வியப்புடன் கண்டு களித்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் 16வது ஆண்டு கோவை விழா ஒரு வார விழாவாக நகரம் முழுவதும் பல்வேறு கொண்டாட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்று வருகிறது. மக்களை மகிழ்விக்கும் விதமாக அரசுடன் இணைந்து தனியார் அமைப்புகள் ஆண்டுதோறும் கோவை விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடி வரும் நிலையில் இந்த ஆண்டு கோவையின் சின்னமாக 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒளி மற்றும் ஒளிக்காட்சியை ஏற்படுத்தினர். இசையுடன் கூடிய வண்ணமயமான நிகழ்வை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதா லட்சுமி, கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் கே மாதேஸ்வரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அரண்மனை போல் இருக்கும் இந்த காட்சிகளை பொதுமக்கள் வியப்புடன் கண்டு களித்தனர். ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவில் அஷ்டமி பூ பிரசன்ன படி போடுதலை முன்னிட்டு நாளை கோவில் நடை சாத்தப்படுகிறது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் நாளை அஷ்டமி பூ பிரசன்ன படி போடுதல் நடைபெற உள்ளது. இதனால் அதிகாலை 3 மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு ஸ்படிக லிங்கம் பூஜை நடைபெறும். அதைத் தொடர்ந்து பூஜா காலங்கள் நடைபெற்று காலை 7 மணிக்கு பஞ்சமூர்த்தி புறப்பாடு படி போடுதல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து காலை 7 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை கோவில் நடை சாத்தப்பட்டு பின்பு பகல் 12 மணிக்கு மேல் நடை திறந்து சுவாமி கோயிலுக்குள் திரும்பியதும் உச்சகால பூஜைகள் நடைபெறும் என்று திருக்கோயில் இணை ஆணையாளர் திரு சிவராம் குமார் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் 13 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். சென்னை பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள உறவினர் வீட்டிற்கு தன் பெற்றோர்களுடன் வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி திடீரென சிறுமி காணாமல் போனதை அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் சிறுமியின் உறவினரான சந்துரு என்பவர் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி இருசக்கர வாகனத்தில் கடத்திச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து செல்போன் சிக்னல் மூலம் சுங்குவார் சத்திரம் அருகே இருந்த சிறுமியை போலீசார் மீட்டனர். பின்னர் சந்துருவை கைது செய்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தியதில் சிறுமியிடம் அவர் பாலியல் வன்புணர்வு செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து சந்துரு மீது போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். கோகா செல்வத்தை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கும் கழகத்தினருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். நந்தனத்தில் 47வது சென்னை புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சமூக வலைதளங்களில் யாரையும் அநாகரிகமாகவும் அவதூறாகவும் விமர்சிக்க கூடாது. நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுரை. சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மேல்முறையீடு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மேலும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.